காலமும் வேலை, டைம் அண்ட் ஒர்க்கு. கான்செப்டை புரிஞ்சிக்கணும். அதே தான் எல்லா டாப்பிக்கும் அதே தான். இங்கே இருக்கிற கொஸ்டின் மாதிரி அங்கே வரவே வராது. ஆனால் இதில் உள்ள கான்செப்ட் புரிஞ்சிருந்தீங்கன்னா அதை வச்சு அங்கே சால்வ் பண்ணலாம். யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி பார்த்துக்கோ. ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும். 30 ஆண்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்தால் 18 நாட்கள் வேலையை முடிப்பார்கள் எனில் அதே வேலையை, அந்த பாயிண்ட் வரணுங்க, அதே வேலை, அந்த பாயிண்ட் சேர்த்திக்கங்க. புரியுதா? இப்போ என்ன பண்ணுங்க, 30 ஆண்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்கிறான், 18 நாளில் வேலையை முடிப்பாங்க. 30 ஆண்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, சரியா? எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 18 நாள். அப்போ 30 பேர் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம், அதே வேலையை ஈக்குவல் டு வேலை ஒன்றே தான் போட்டிருக்காங்க பாரு. 21 ஆண்கள், ஆளை குறைச்சாச்சு, அதே வேலை தானே, ஏன் ஈக்குவல் டு போட்டேன்? அதே வேலை. எவ்வளோ பேர்? ஆமாம் 20. ஆளை குறைச்சான்னா இது ரெண்டில் ஏதோ ஒன்று அதிகமாகணும், அல்லது ரெண்டுமே அதிகமாகணும், அல்லது ஏதோ ஒன்று அதிகமாகணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. 8 மணி நேரம் இதை அதிகப்படுத்தியாச்சு. ஓகேவா? எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதான் எக்ஸ். அப்போ எவ்வளோ ஆளை குறைச்சிட்டாங்க? 9 ஆளை குறைச்சிட்டான். சும்மா நான் டேரெக்டாக போகிறேன், அங்கே ஒன்றுமே இல்லை, பிடிச்சாச்சு. அங்கே இது எழுதிட்டுனா வேலை முடிஞ்சு போச்சு. 9 ஆள்னாக்கா எவ்வளோ டோட்டல் ஹவர்ஸ் குறையும்? 9 ஆள் 7 நாள் இன்ட்டு 18, 7 மணி நேரம் 18, இவ்வளோ வேல்யூ குறைஞ்சி போயிடும். ஆமாவா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குப்பா? ஒவ்வொரு மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 21 ஒரு மணி நேரம். சரி, ரைட், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ எக்ஸ் இங்கே விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் கூட இவங்க எப்படி இருக்காங்க? மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க. அங்கே போனால் என்ன ஆயிரும்? டிவிஷனில். 30 × 7 × 18 டிவைட் பை 21 × 8. ஒரு 7 7 3 7 21, ஒரு 3 3 10. ஓகேவா? அப்புறம் 2ஆல் போட்டிங்கன்னா 4 9 2 5 9 45. இப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு? 45 டிவைட் பை 2. பாதி இதில் பாதி. அப்போ எவ்வளவு? எக்ஸ் ஈக்குவல் 22. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது? 22. அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க? 22.5 நாளில் முடிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 பேர் 7 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ 18 நாளில் முடிப்பாங்க. அப்போ 21 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாக்கா எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஈக்குவேஷன் தெரியாதவங்க போய் பாருங்கள், நம்ம இதில் போய் பாருங்கள் வீடியோவில். ஓகேவா? இந்த கதையெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. அவ்வளோ புரிஞ்சா கான்செப்ட்டு? அது அப்படியே டேரெக்டாகவே அடிக்கலாம். நீங்கள் இதை இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதி அடிக்கிறது போது என்ன பண்ணலாம்? இங்கேருந்து அடிக்கலாமா? எழுதிட்டு வந்து எழுதிலாம், டைம் வேஸ்ட்டு. இதையும் அடிக்கலாம். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா டேரெக்டாக இங்கேயே அடிச்சிடலாம். இந்த நம்பரை இங்கே வச்சு அடிக்கலாம். 3 1 அப்படியே அடிக்கலாம். 10 அப்படின்னு கான்செப்ட் புரிஞ்சிட்டுனா கொஸ்டின் பேப்பரில் அப்படியே அடித்து ஆன்சர் போட்டுடலாம். கான்செப்ட் புரிஞ்சுட்டா, புரியாமல் போய் அடிச்சுன்னா மாட்டிக்குவேன். அடுத்தது இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு, ஒரு வேலையை ஏ என்பவர் ஒரு வேலை 10 நாளில் முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை தனித்தனியாக செஞ்சாக்கா, இவர் மட்டும் செஞ்சால் 10 நாளில் முடிப்பார், இவர் மட்டும் செஞ்சால் 12 நாளில் முடிப்பாங்க. சி அவர் மட்டும் வேலை செஞ்சால் 15 நாளில் முடிப்பாங்க. மூவரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். அங்கே பார்த்தோமா, தண்ணி தொட்டி குழாய், ஒரு பைப்பு திறந்து விட்டால் அதே கதை தான். 10 நாளில் அந்த தொட்டியை ரப்பிடும். பி குழாயை மட்டும் திறந்து விட்டோம்னா 12 நாளில் இருப்போம்.
சி குழாயை மட்டும் திறந்து விட்டோம்னா 15 நாள், நாளோ அவரோ அது அப்புறம் கதை. 3 ஒன்றா திறந்து விட்டீங்க, எவ்வளோ நேரத்தில் ரொப்போம். அப்போ முதல் நாளில் எவ்வளோ தண்ணி ரொம்ப இருக்கும், எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பான், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. முதல் நாள் ஏ மட்டும் எவ்வளோ வேலை பண்ணியிருப்பான், 10ல் 1, 10ல் 1 பங்கு, ஏன்னா 10 நாளில் முடிப்பான். பேசாதீங்க, கவனிங்க. பி மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பான், 12 நாளில் முடிப்பான். அப்போ ஒரு நாளில் 12ல் 1 பங்கு முடிப்பான். கரெக்டா? அது புரிஞ்சிருந்தால் இதை புரியும், மறக்கவே மறக்காது. ஏன் அப்படி நல்லா ஏன் இப்படி பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கணும். சி மட்டும் செஞ்சாக்க எத்தனை நாளில் முடிப்பார், அப்போ ஒரு நாள் எவ்வளோ முடிச்சிருப்பார், 15ல் 1 பங்கு முடிச்சிருப்பார். 3ஐயும் கூட்ட வேண்டியது தான். 3 பேர் எங்கே சந்திப்பாங்க, 60ல் தான் சந்திப்பாங்க. சொல்லியிருப்போம், இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுங்க, டபுள் பண்ணுங்க. 30, 30ல் 12 சந்திக்காது, 45லேயும் 12 சந்திக்காது, 60ல் சந்திக்கும். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், போக போக ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ண ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லும், மூளை சொல்லும். அதுக்கு ஒழுங்காக கற்றுக் கொடுக்கணும், பயமுறுத்தக்கூடாது. மேக்ஸ் வராதுன்னு சொன்னீங்கன்னா அது வராது, அதுக்கு குழந்த. சரியா? ஆமாம். அப்போ 60ல் அவர் எங்கே சந்திப்பார், 4 × 4 பார்த்தோன்னே போடலாம், × 5 × 6. அப்போ 60, 6 + 5 + 4, அப்போ எவ்வளவு, 10, 15. அப்போ ஒரு நாளில் 3 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 60ல் எத்தனை பங்கு முடிப்பாங்க, டோட்டல் வேலை 60 பங்கு, 60ல் 15 பங்கு முடிப்பாங்க. அப்போ டோட்டல் பங்கு எவ்வளவு, 60. ஒரு நாளைக்கு 15 பங்கு முடித்தா எத்தனை நாளில் முடியும், எத்தனை நாளில், 4 நாளில். புரிஞ்சுதா? ஏன் தலையெல்லாம் மாற்றுறோம், இல்லைனா அங்கே போய் தப்பு பண்ணுவேன். டோட்டல் பங்கு கேக்கு பிடிச்சிக்கணும், கேக்கு பின்னம் பார்த்தோம்ல, பின்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மொத்த பங்கு 60 பங்கு, 60 பங்கில் 3 பேர் வேலை செஞ்சால் 15 நாள் வேலை முடிச்சிடுவான், 15 பங்கு முடிச்சிடுவான். அப்போ 60 பங்கு ஒரு நாளைக்கு 15 பங்கு வேலையை முடித்தானாக்கா எத்தனை நாள் ஆகும், ஏன் தலையெல்லாம் மாற்றுறோம், அதுதான் 4 நாளில் முடிப்பான் 3 பேர் செஞ்சு. ஓகேவா? இந்த தலையெல்லாம் அதெல்லாம் நமக்கு நீங்கள் அங்கே புரிஞ்சுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஏ பி சி ஒரு வேலையை சேர்ந்து 3 பேர் சேர்ந்து வேலை செய்கிறான். ஓகேவா? 50 நிமிடங்களில் முடிப்பார்கள். அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 50. ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 60 நிமிடங்கள் முடிப்பாங்க. ஏ ப்ளஸ் பி மட்டும் எவ்வளோ நேரத்தில் முடிப்பான், 60 நிமிஷம். ஏன்னா ஒரு ஆள் குறையுதா, டைமிங் அதிகமாகும். அடுத்தது சி மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார். இதில் என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியா, சி மட்டும் தான் நமக்கு வேணும். அப்போ இதில் உள்ள ஏ ப்ளஸ் பி என்ன பண்ணணும், காலி பண்ணணும். சரியா? அப்போ என்ன பண்ணலாம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் பி. கரெக்டா? போட்டால் என்ன கிடைக்கும், சி மட்டும் கிடைக்கும், சி. அப்போ என்ன பண்ணணும், இதிலேருந்து இதை பண்ணணும். 3 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளில் எவ்வளோ பங்கு முடிச்சிருப்பாங்க, 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா 50ல் 1 பங்கு முடிச்சிடும் ஒரு நாளில். 2 பேர் மட்டும் ஒரு நாள் வேலை செஞ்சால் எவ்வளோ முடிச்சிருப்பாங்க, 60ல் 1 பங்கு. கான்செப்ட் தான் புரிய வைக்கிறேன். பின்னெல்லாம் எப்படி கூட்டுறது கழிக்கிறலாம் உங்களுக்கு அங்கே தெரியும். கார்த்தி புரியுதா? அவ்வளோதான். இப்போ இந்த 50, 60 எங்கே மீட் பண்ணுவாங்க, 300லையா? 50, 60 எங்கே மீட் பண்ணுவாங்க, 300. போனது 30. அப்போ 300 தான் ஆன்சர் வரும். ஆமாவா? 1/300, 300 தான் ஆன்சர். சரியாக தான் போச்சு. அப்போ சி மட்டும் வேலையை செஞ்சு எவ்வளோ நாளில் முடிப்பார், 300 நிமிஷத்தில். நிமிஷம் தானே போட்டிருக்கு, நிமிடங்கள் 300 நிமிஷத்தில். 300 நிமிஷம்னா எத்தனை மணி நேரம், 5 மணி நேரமா, 5 மணி நேரம் தான் ஆன்சர். பார்த்தோன்னே போடலாம், அதெல்லாம் புரிய வைக்க தான் நான் இவ்வளோ நேரம் பண்ணேன். அடுத்தது அன்வர் ஒரு வேலையை 12 நாளில் செய்வார். அவர் 3 நாள் வேலையை செய்துள்ளார். இப்போது பாபு அவரோடு இதை மறைச்சிடலாம்.
சேர்ந்து செய்கிறார். இருவரும் சேர்ந்து 3 நாள்களில் முடிக்கின்றனர். பாபு மட்டும் வேலையை செய்தால் எவ்வளவு நாட்கள் முடிப்பார்? அன்வர் எவ்வளோ நேரம் முடிக்கிறாரு? அவர் எவ்வளோ நாள் வேலையை முடிச்சிருக்காரு? 12ல் 3 பங்கு முடிச்சிட்டாரு. ஆமாவா? ஏங்க 12ல் 3 பங்கு முடித்தார்? அவர் 3 நாள் வேலையை செஞ்சிட்டார். 12 நாளில் முடிப்பார். ஒரு நாளில் 12ல் 1 பங்கு முடித்தார்னாக்கா 3 நாளில் எவ்வளோ முடிப்பார்? 12ல் 3 பங்கு. பின்னம் தெளிவாக இருந்தால் அங்கே புரியும், பின்னத்தில் வீக்காக இருந்ததுன்னா அங்கே புரியாது. ஓகேவா கார்த்திகேயன்? புரியுதா? அதுக்கு தான் அங்கே உட்காந்து அவ்வளோ நேரம் கற்றுக் கொடுத்தது. அங்கே புரியாமல் இங்கே வந்து டேரெக்டாக எனக்கு ஷார்ட்கட்னா ஷார்ட்கட்லாம் வராது. முதல்ல என்ன பண்ணணும்? அந்த ஊரில் போனீங்கன்னா, புது ஊருக்கு போனீங்கன்னா ஷார்ட்கட்டில் போனால் என்ன பண்ணணும்? தெருவாக சுற்றணும். எல்லா ஊரையும் தெருவெல்லாம் சுற்றி பழகினா தான் போகும்போது ஷார்ட்கட்டில் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். புதுசாக வந்துட்டு எங்கேயுமே சுற்றாமல் ஷார்ட்கட்டில் ஜங்ஷனுக்கு போனால் போக முடியுமா அங்கேருந்து? அதே தான். இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் பழகணும். நம்பர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பின்னா என்ன, எல்லாமே தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த கான்செப்ட் புரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. சரி, இப்போது பாபு அவரோடு சேர இருவரும் 3 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ பாபு சேர்ந்துட்டாங்க. அன்வர் ப்ளஸ் பாபு. இது கான்செப்ட் தான், இங்கே ஒன்றுமே கிடையாது. அன்வர் ப்ளஸ் பாபு எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்களாம்மா? 3 நாளில் முடிக்கிறாங்க. எத்தனை பங்கு இருக்குது? மிச்சம் 9 பங்கு மிச்சம் இருக்குது. 9 பங்கு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 3 நாளில் முடிக்கிறாங்க. அந்த 9 பங்கில் அன்வர் மட்டும் எவ்வளோ பங்கு முடிச்சிருப்பார்? 3 நாள்லாம் தானே. ஒரு நாளைக்கு 12ல் 1 பங்குங்க. இன்னும் 3 நாள் ஒர்க் பண்ணால் என்ன பண்ணுவார்? அவர் 12ல் 1 பங்கு தான் முடிப்பார். அப்போ 3 நாள்னா எவ்வளவு? 3 பங்கு. 9ல் 3 பங்கு அவர் முடிப்பார். மிச்சம் எத்தனை பங்கு பாபு முடிச்சிருப்பார்? 6 பங்கு முடிச்சிருப்பார். அப்போ இவரோட அவர் எஃபிஷியன்சி எவ்வளவு? டபுள். ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு முடிப்பார்? இவர் ஒரு நாளைக்கு 3 நாளில், அதாங்க 9ல் அன்வர் 3 நாளில் 3 பங்கு முடிச்சிருப்பார். அந்த டைமில் பாபு எவ்வளோ முடிச்சிருப்பார்? 6 பங்கு. அப்போது பாபு 6 பங்கு முடிக்கிறாரு. அதே டைமில் அன்வர் எவ்வளோ பங்கு முடிக்கிறாரு? 3 பங்கு முடிப்பார். அப்போ இவரோட இவர் எப்படி? டபுள் மடங்கு எஃபிஷியன்சி. இப்போ டோட்டலாக 12 பங்கா? கேள்வி என்னது? பாபு மட்டும் வேலை செஞ்சு எவ்வளோ நாளில் முடிப்பார்? ஷேரை மாற்றலை, கான்செப்ட் தான் அது. சரியா? 12 பங்கு இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்கு? 12ல் எத்தனை பங்கு முடிப்பார் பாபு? 6. 3 நாளில் 6. ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பார்? 2 பங்கு. சரியா? அப்போ 2 பங்கு. இங்கே ஏதாவது இது இருக்கா? ஃபார்முலா எதுவுமே கிடையாது, கான்செப்ட் தான். இங்கே முடித்தா எவ்வளோ முடிப்பார்? எத்தனை நாளில் முடிப்பார்? பாபு மட்டும் வேலை செஞ்சா 6 நாளில் முடிப்பார். அவ்வளோதான். புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் புரிஞ்சிட்டா அப்படின்னா பார்த்தோம்னா இதே மாதிரி கொஸ்டின் வரணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் இதுதான். பின்னத்தோட கான்செப்ட் புரிஞ்சுதான் வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இங்கே ஃபார்முலா அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஓகேவா? சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து ஒரு டாபிக் பார்க்கலாமா?